ஒரு பர்சன் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி வந்து ஒருத்தர் கான்வர்சேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு கேட்கும். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்னப்பா தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. They will go and fight with them. அவங்க போய் சண்டைக்கு கூட போயிடுவாங்க. ஏன் என்னை பற்றி பேசுறீங்கன்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பேர் டெலூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சமூக வலைத்தளங்களை கூட ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி நான் எழுதுனதெல்லாம் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இதோட சேர்ந்ததாக கூட வாய்ப்பு மேபி இருக்கலாம். எல்லா பக்கம் போயிட்டு ஃபைனலாக வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறதுக்கு அப்படின்றது வர்றது வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் வராங்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு படத்தையோ காமிச்சா என்னோட பிரச்சனையை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கே வரும். நீங்கள் முழுமையாக டாக்டர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவோ அல்லது சார் போய் யார் போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நான் தான் ஒரு இமேஜினரி வாய்ஸ்ன்னு வைங்க, வில்சன் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு பாரு, அவர் டாக்டர் கிடையாது, அவர் கத்தி எடுத்து குத்துங்க அப்படின்னா நீங்கள் குத்திருக்கீங்க என்ன. ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது, எர்லி டீன்ஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னாலே வந்து பெற்றோர்கள் கவனமாக இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுமா. அந்த வாய்ஸ் கூட அவங்க ரொம்ப மிங்கிள் ஆகிடுவாங்க. அந்த வாய்ஸ் சம்டைம்ஸ் இந்த பேரனைட் ஸ்கிசோஃப்ரீனியாவில் வாய்ஸ் வந்து த்ரெட்டனிங் அண்ட் அப்யூசிவாக இருக்கும். நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் இந்த த்ரெட்டனிங் வாய்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லி வாய்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கட் ஆகிறது வாய்ஸ் தான். ஓகே, அந்த வாய்ஸ் கட் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ட் வந்து அவங்க ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால வந்து அவங்கள வந்து ஒதுக்கவே கூடாது. கண்டிப்பாக சொசைட்டியில் அவங்கள அரவணைக்கணும். டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்சன். ரொம்ப வேகமாக டெக்னாலஜி வளர்ந்துட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகள் வருது. உடல்நல பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் மக்கள் மனநலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்கிட்சோஃபீனியா, தமிழில் வந்து மனச்சிதைவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனநல பிரச்சனையை பற்றி ரொம்ப ஆழமாக விவாதிக்க போகிறோம். நம்ம கூட வந்து சென்னை சைதாப்பேட்டையில் ஜீவன் மைண்ட் கேர் சென்டர் வச்சுருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க, மனநல பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, எல்லா மக்களுமே பார்க்கணும். இள வயதினர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த சேனல் நடத்த முடியும், உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் தர முடியும். அதே மாதிரி எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம் சார். சார், எங்களுக்கு வந்து இந்த மனச்சிதைவு நோய் பற்றி எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல முடியுமா? பொதுவாக மனம் சிதையெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான வியாதின்றதை விட மேஜர் மென்டல் இல்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ மனநல பிரச்சனைகள்லேயே மைனர் அண்ட் மேஜர்னு 2 விதமாக பிரிக்கலாம். இதெல்லாம் வந்து மேஜர் மென்டல் இல்னஸ் ஸ்கிட்சோஃப்ரினியான்றது. ஸோ ஸ்கிட்சோஃப்ரினியா அப்படின்றது என்னென்னா அதோட ஜெர்மன் வேர்டு. அது ஆக்சுவலாக என்னென்னா ஸ்கிட்சோ அப்படின்னா ஸ்பிளிட், ஃப்ரீனியா அப்படின்னா மைண்டு, ஸ்கிட்சோஃப்ரினியா. ஸோ வந்து பிளவுபட்ட மனநிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது தமிழில் வந்து மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் சார்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரச்சனை வந்து சொசைட்டியில் லெஸ் தென் 1% ஆஃப் பாப்புலேஷன், அதாவது 1% கீழே 100 பேர் எடுத்துக்கிட்டால் அதில் ஒருத்தருக்கு இந்த மனச்சிதைவு நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. ஸோ இப்போ அந்த மனச்சிதைவு நோயோட அறிகுறிகள், அதாவது ஸ்கிட்சோஃப்ரெனியாவோட அறிகுறிகள் எப்படின்னா, இதை வந்து நான் 4ஆக பிரிப்பேன். எப்படின்னா பாசிட்டிவ் சிம்டம்ஸ், நெகட்டிவ் சிம்டம்ஸ் அண்ட் மூட் சிம்டம்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் சிம்டம்ஸ்னு. ஸோ பாசிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் டெலூஷன்ஸ். இந்த ரெண்டும் ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் டெலூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹாலுசினேஷன் அப்படின்றது நம்ம உணர்திறன் உறுப்புகளான காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல். ஸோ இதில் வந்து இந்த உணர்திறன் உறுப்புகளில் எதில் வேணாலும் வந்து மாறுபட்ட மனநிலை வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டுமே வந்து அந்த குரல் கேட்கும், யாரோ பேசுகிற மாதிரி,
உண்மையா அதாவது ரியல் டைம் கான்வர்சேஷன் மாதிரி கேட்கும். இந்த படங்கள்லாம் காமிக்கிறாங்களா, அது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ரியலாக ஒரு பர்சன் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி வந்து ஒருத்தர் கான்வர்சேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு கேட்கும். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்னப்பா தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து இன்னொருத்தரோட ரியல் டைம் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதுதான் வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று விஷுவல் ஹாலுசினேஷன் அப்படின்னா என்னென்னா இல்லாத உருவங்கள் வந்து தெரியும், அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஸோ வந்து எனக்கு மட்டுமே நீங்கள் தெரியுறீங்க, அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து தெரிய மாட்டீங்க அப்படின்னா நான் எப்படி அதை உண்மைன்னு தான் நம்புவேன். ரொம்ப ஆபத்தானது இல்லை? ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லில் வரக்கூடியது வந்து ஆல்ஃபேக்டரி ஹாலுசினேஷன் சொல்லுவோம். என்னோட நிறையா பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, டாக்டர் எனக்கு மட்டும் பிண எரிகிற ஸ்மெல் வந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க, கேஸ் ஸ்மெல் வந்துட்டே இருக்கும்பாங்க. ஸோ அதே மாதிரி டேஸ்ட் சென்ஸில் வந்து வர்றது வந்து கஸ்டேட்ரின்னு சொல்லுவோம், கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன்ஸ். அது எப்படின்னா எனக்கு ரத்தத்தினோட டேஸ்ட் எனக்கு வந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டாக்டைல் ஹாலுசினேஷன், தோல் கடியில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது, தோலில் எனக்கு ஏதோ பூச்சி ஊறுற மாதிரி இருக்குன்னு அதை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க, கிழிச்சுக்குவாங்க. ஸோ இது எல்லாமே பாசிபிள். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரியான சிக்னல்ஸ் மூளை கடத்தப்படுதா? எக்ஸாக்ட்லி. அதாவது இது வந்து ஃபங்க்ஷனல் டிஸார்டர். இதில் உங்களுக்கு போய் நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணிங்கனாவோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிங்கனாவோ அப்சல்யூட்லி நார்மல்னு வரும். இதெல்லாம் வந்து இந்த ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, டோப்பமைனர்ஜிக் ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா ட்ராக்ட்ஸ் இருக்குது. அதில் வரக்கூடிய ஃபங்க்ஷனல் அப்நார்மாலிட்டி. அப்படியே உங்கள் லாங்குவேஜில் சொல்ல போனால் ஹார்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஓகே. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ. சரி சார். ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள். அது நெகட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, பாசிட்டிவ் சிம்டம்ஸ்லேயே இன்னொன்று முக்கியமானது டெலூஷன் அப்படின்னா என்னென்னா ஃபால்ஸ் ஃபிக்ஸ்டு அன்ஷேக்கபிள் பிலீஃப். அதாவது நான் மட்டுமே எனக்கு கற்பனையான ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புவேன். டெலூஷன்ஸ் அப்படின்றது என்னை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை லேசர் லைட்டு வச்சு கொல்ல வராங்க, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் எனக்கு எதிராக ஒரு சதி பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. சம்டைம்ஸ் தே வில் கோ அண்ட் ஃபைட் வித் தம். அவங்க போய் சண்டைக்கு கூட போயிடுவாங்க, ஏன் என்னை பற்றி பேசுனீங்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பேர் டெலூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெலூஷன் ஆஃப் பர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்சிக்யூஷன்னா என்னென்னா எனக்கு வந்து யாரோ பிளாக் மேஜிக் வைக்கிறாங்க, சூனியம் வச்சுட்டாங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. அவங்கள கன்விக்ட் ஆகி அதை பற்றின சர்ச்சஸை ஆரம்பிப்பாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து ஆர்டிஸ்டிக், அதாவது தனியாகவே உட்காந்துருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சோஷியல் வித்ட்ராயல் இருக்கும். தென் வந்து உங்களோட பர்சனல் கேர் ரொம்ப போராயிட்டே போகும் நாளடைவில். ஸோ அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனியாகவே உட்காந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் சிம்டம்ஸ், அவங்களோட மெமரி அண்ட் தாட் ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது வந்து ஆங்ஸைட்டி அண்ட் மூட் சிம்டம்ஸ்னு சொல்லுவேன். ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ்னால் என்னென்னா அவங்களுக்கு அந்த குரல் கேட்கறதுனால ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு இரிட்டபிள் மூடில் இருப்பாங்க, கை நடுக்கம், வாய் வறண்டு போகிறது, இது எல்லாமே சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. ஃபிசிக்கலாகவே தெரிய ஆரம்பிக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக ஃபிசிக்கலாக தெரிய ஆரம்பிக்கும். சரி சார். ஸோ இதில் வந்து அறிகுறிகள் இதுதான். பட்டு இதில் நிறைய இன்னும் சிம்டமேட்டிக்காக சொல்ல போனோம்னா நிறைய இந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க நினைவுகள், அந்த எண்ணங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி ஆகிடும். அதான் என்னென்னா அதில் முக்கியமான பார்ட் வந்து தாட் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். தாட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு ஒரு ஃபினாமினாலஜி இருக்குது. அப்படின்னா என்னென்னா என்னோட மைண்டு ப்ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்புவாங்க. என்னோட மூளையை வந்து நான் சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் சம்ஹவ் எப்படியோ அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகி மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. அவங்களோட சோஷியல் கல்ச்சுரல் எஜுகேஷனல் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட டெலூஷன்ஸை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. எப்படின்னா இப்போ என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இஸ் பிடெக் கிராஜுவேட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ஒரு
பெரிய ஆண்டனா வச்சுருக்காங்க டாக்டர். அதுல இருந்து நான் நினைக்கிறது எல்லாம் அப்படியே சப் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடுறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவார். சமூக வலைத்தளங்களில் கூட ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி நான் எழுதுனதெல்லாம் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இதோட சேர்ந்ததா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இருக்கலாம், பட் நம்ம எக்ஸாக்டாக அதை சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம அவரை நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. சரி. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கிராமத்துல இருந்து ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மூச்சு காத்து வழியா போயிடுது டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து வெளியிருந்து பார்க்குறதுக்கு மேஜிக்கல் டிசீஸ் மாதிரி இருக்கும், பட் உள்ள அவங்க அவ்வளோ சஃபர் ஆகுறாங்க. ஸோ இது வந்து நான் நினைக்கிறது வந்து எனக்கு ப்ரைவேசியாக இல்லை அப்படின்னு ஒருத்தங்க நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எதுவுமே நினைக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட இதுதான் தாட் ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்தது தாட் விட்ராயல், தாட் இன்செஷன் சொல்லுவாங்க. டாக்டர் நான் நடக்கிறது, நான் பேசுறது எல்லாமே யாரோ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க டாக்டர். மூளையை, என்னோட மூளையை வந்து நான் பேசுறது இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அதாவது வெளியே இருந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து தாட் இன்செஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாட் விட்ராயல் அப்படின்னா என்னென்னா, டாக்டர் என்னால் ஒன்றுமே திங்க் பண்ண முடியல, ஸோ எனக்கு இருக்கிற என்னோட அறிவுத்திறன் எல்லாமே எடுத்துட்டாங்க டாக்டர் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்ளோ, அவங்களோட தாட் ப்ராசஸே வந்து ஒரு ஃப்ளோவில் வராது. எப்படின்னா ஒரு ஸ்பீச்சுக்கும் இன்னொரு ஸ்பீச்சுக்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இந்த ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரீம் லைன், அவங்க தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஸ்ட்ரீம் லைனாக வரும். ஸோ அந்த ஸ்ட்ரீம் லைனில் ஒரு ஸ்பீச்சுக்கும் இன்னொரு ஸ்பீச்சுக்கும் இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அதுக்கு பேர் தாட் டிரெயில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். டிரெயில்மெண்ட்டுன்னா ரயில் தடம் புரள்றது. ஸோ தடம் புரள்றது வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் தடம் புரண்டும். ஸோ இதுதான் வந்து சிம்டம்ஸ். நிறைய அறிகுறிகள் நீங்கள் சொன்னீங்களா சார்? இதில் வந்து இந்த மனச்சிதைவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட 1 அல்லது 2 அறிகுறிகள் இருக்குமா? இது இந்த எல்லாமே பாதிக்கப்படுவாங்களா அவங்க? முக்கியமாக இந்த ஹாலுசினேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ். இது நான் சொன்ன 5 மொடாலிட்டி ஆஃப் சென்சரி டிஸ்டர்பன்ஸில் முக்கியமாக ஸ்கிசோஃப்ரினியாவில் இருக்கிறது ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் விஷுவல் ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். குரல் கேட்பது இல்லை யாரும் இல்லாதவர் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம், இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஸோ நான் பார்த்த பேஷண்ட்டில் ஒருத்தருக்கு வந்து இந்த 5 சென்சரி ஆர்கன்ஸில் இருக்கிற எல்லா ஹாலுசினேஷன்ஸுமே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட முடியாது. சரி, நோயாளிக்கு நோயாளி மாறுபடலாம். சரி சார். இதில் வந்து குறிப்பாக நான் வந்து ஒரு ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைட்டாக அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே கொஞ்சம் அலர்ட் ஆகி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அதுக்கான மருத்துவம் பார்க்க வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? ரொம்ப நல்லா கேட்டிங்க. இதை நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன்னா, என்கிட்ட இல்லை, எல்லா சைக்காட்ரிஸ்ட்டுமே வர நோயாளர்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பகட்ட அறிகுறிகளை கண்டிப்பாக கண்டுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, கொஞ்சம் அவனுக்கு ஏதோ காற்று அடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா தனியாக பேசிக்கிறான், பேய் பிடிச்சிருச்சு, அந்த இதர் ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும், பேய் பிடிச்சிருச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தே வில் கோ டு மேஜிக்கல் ஹீலர்ஸ். அதாவது குறி சொல்கிறவங்க, அப்புறம் அந்த மத ரீதியாக, நான் எந்த மதத்தையும் சொல்ல வேணாம், மத ரீதியாக வந்து நான் போய் ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போவாங்க. எல்லா பக்கம் போயிட்டு ஃபைனலாக வந்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறதுக்கு அப்படின்றது வர்றது வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் வராங்க. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே வந்தாங்கன்னா அவங்கள ஆல்மோஸ்ட் 90% மேலே அவங்கள சரி பண்ணிடலாம், க்யூரே பண்ணிடலாம். நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு கொண்டு வந்துடலாம். என்னோட நிறைய பேர் வந்து வித்தின் 1 month வந்தவங்களெல்லாம் ஆல்மோஸ்ட் 100% வந்து நல்லாகி இப்போ காலேஜெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பிஇ கிராஜுவேட்டாக இருக்காரு. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த அன்ட்ரீட்டட் சைக்கோட்டிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காட்டிக் சிம்டம்ஸ், நான் இந்த சொன்னதெல்லாம் வந்து சைக்காட்டிக் சிம்டம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த சைக்காட்டிக் சிம்டம்ஸ் வந்து எவ்வளோ நாள் அன்ட்ரீட்டடாக இருக்கோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ப்ரொலாங்காகவும் இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போதே சைக்காட்ரிஸ்ட்டை வந்தாச்சு அப்படின்னா எங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.
சார். ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லையா? ஒரு இந்த மாதிரியான லேசான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நைட்டு தூங்க மாட்டாங்க சார். நைட்டு வந்து அவங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க, அல்லது பெட்டில் படுக்க மாட்டாங்க. ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. ஹைப்பர் விஜிலன்சினா ரொம்ப அலர்ட்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்குது இன்னும் அலர்ட்டாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அலர்ட்டாக இருப்பாங்க. போய் கதவை போய் செக் பண்ணுறது, ஜன்னலை போய் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ரெண்டாவது வந்து தனிமையை விரும்புவாங்க. மூணாவது வந்து தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய் முணுமுணுக்கும், பேச ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ஆங்கிலத்தில் டாக்கிங் டு செல்ஃப் அப்படிமோ, செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சிரிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க அந்த வாய்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த மாதிரியான அறிகுறிகள் ப்ளஸ் வந்து கோபம், குடும்பத்தினரோடையோ அல்லது நண்பர்களோடையோ அளவுக்கு அதிர்ந்த கோபம் வரும். எப்படின்னா வந்து ஏன் அப்படின்னா அந்த டெலூஷனில் அவங்கள எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த அந்த டெலூஷன் ஏன்னா கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கும் அந்த பார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு நோயாளர் வந்து ஒரு லேடி மேடம், ஒரு மேடம், அவங்களுக்கு ஒரு 29 வயசு இருக்கும். சரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சுட்டு வந்த உடனே செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஏன் சார்? ஏன் அப்படின்னா அந்த செல்ஃபோன் வழியாக இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு டிவியில் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க இந்த டிவியில் நாங்கள் எங்களோட குடும்ப சமாச்சாரங்கள்லாம் டிவியில் வருது ஸோ அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது என்னென்னா இதில் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தில் இருக்கிற இதை வந்து வேறுபடுத்தி சிமிலாரிட்டிஸை வந்து அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க. இவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு படத்துலையோ காமிச்சா என்னோட பிரச்சனையை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கே முடிவுகளை கன்ஃபார்மாக நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டவுட்ஃபுல்லாகவே இருக்காது, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ப்ராப்ளமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்றது கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ இந்த டேபிளுக்கு சேருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே ஃபர்னிச்சர், ரெண்டுமே மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. அதாவது புக் லைனில் மட்டும் அதே சொல்கிறேன். ஸோ ஐ ஆம் ஹிந்து, லார்ட் ராமா இஸ் ஹிந்து, ஐ ஆம் லார்ட் ராமா அப்படின்னு நினைப்பேன் நான். ஒரு சின்ன ஃபேக்டர் வச்சு நானும் ஹிந்து, கடவுள் ராமர் அப்படின்றவரும் ஹிந்து, அந்த கடவுள் தான் நான் அப்படின்னு நானே நம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்னால் நினைவுகள் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எண்ணம், மனம். சார், நீங்கள் இப்போ சொன்ன அறிகுறிகள், இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த நேரமும் இந்த மாதிரியே இருப்பாங்களா, இல்லை சில நேரங்களில் வந்து மற்ற மக்களை போலவே நார்மலாகவே மற்றவங்களோட பழகிறது, நார்மல் லைஃப்பில் வேலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்துட்டு சில நேரங்களில் அவங்க தனியாக இருக்கும் பொழுது இல்லை அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் பொழுது மட்டும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளியே தெரியுமா சார்? இல்லை சார், இந்த பிரச்சனைன்றது 24/7 இருக்கும். ஸோ அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. அவங்களால ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்கள் போய் பேசுனீங்கன்னா பேச மாட்டாங்க. நாங்களே எங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து நாங்கள் உட்காந்து கனிவாக நாங்கள் எடுத்து சொல்லி அவங்களோட அவங்களோட நம்பிக்கையை நாங்கள் பெற்றா மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. யூஸ் டு சே தட் எம்பத்தட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் முழுமையாக டாக்டர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னாவோ அல்லது சார் போய் யார் போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நியர் நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த மனசில் ஓடிட்டே இருக்கும், என்ன போலீஸ் யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி 1% கீழே தான் அந்த மக்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி கேசஸ் பார்க்குறீங்க சார்? சார் நிறைய பார்க்குறேன் சார், நிறையா. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா, அதாவது நான் என்னோட 100 பேஷண்ட்டில் எடுத்துகிட்டா அதில் ஒரு 30-40 பேர் கூட இந்த ப்ராப்ளத்தில் வராங்க. ஸோ ஓவராலாக ஜென்ரல் பாப்புலேஷனில் எடுத்தோம்னா 100 பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் இப்படி சஃபர் ஆகிறாங்க.
ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சார். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் தே வில் கமிட் சூசைட். எதற்கான வாய்ப்புகள் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து 1% ரூல் ஆஃப் 3 பிரிக்கலாம் சார். ஒன் தேர்ட் ஆஃப் பாப்புலேஷன் அந்த டிசீஸ் இருக்கிற நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ரெக்கவர் கம்ப்ளீட்லி. இன்னொரு 1/3 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தே வில் பிகம் ரெசிஸ்டன்ட். எந்த மருந்துகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு சரிவர ஆகாது. ஏன்னா அந்த பீப்புள் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அன்ட்ரீட்டட் சைக்கோசிஸ்னு, அதாவது ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் வர்றவங்க சம்டைம்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக கூட ஆகிடுவாங்க. ரெசிஸ்டன்ட்னா அந்த எந்த மாத்திரைக்கும் வேலை செய்யாத மாதிரி ஆகிடுவாங்க. இன்னொரு 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து தே வில் கமிட் சூசைட். எப்படி சூசைட் பண்ணுவாங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வில்சன், உங்களுக்கு நான் தான் ஒரு இமேஜினரி வாய்ஸ்ன்னு வைங்க. வில்சன் உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு பாரு, அவர் டாக்டர் கிடையாது, அவர் கத்தி எடுத்து குத்துங்க அப்படின்னா நீங்க குத்திடுவீங்க என்ன அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கும். அல்லது வில்சன் நீங்க எந்திரிங்க அப்படின்னா நீங்க எந்திரிப்பீங்க, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போங்க அப்படின்னா போயிட்டே இருப்பீங்க, அண்ட் கீழே பாருங்க அப்படின்னா பார்ப்பீங்க, ஜம்ப் அப்படின்னா குதிச்சிருவீங்க. ஐயோ, இப்படிதான் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நேச்சுரலி அக்கரிங் ஈவெண்ட் வந்து, அதாவது இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன், அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க தன்னோட டெலூஷன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கோம், சிக்னலில் ரெட் லைட் எரியுது, ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறுத்துவோம் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சம்டைம்ஸ் ரெட் லைட் இட்ஸ் அ சைன் ஆஃப் டேஞ்சர், இந்த பக்கம் போனால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு திரும்பிடுவாங்க. அல்லது இன்னொரு விஷயம் வரும், லாரியில் பஸ்ஸில் ஏதாவது ஒரு விஷயம், கடவுள் இந்த பர்டிகுலராக இந்த முருகன் துணை, இயேசு துணை, எல்லா துணையும் எல்லாமே சம்டைம்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தோன்னே இவங்களுக்கு டக்குன்னு ஒரு தாட் வரும், இதில் போய் நீ இடித்து செத்து போனால் நீ வந்து சொர்க்கம் போயிடலாம். கொஞ்சம் கூட நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேற மாதிரியான தாட்ஸ் வரும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் கேட்டுச்சுன்னா தே வில் கோ அண்ட் ஹிட். ஸோ இந்த மாதிரி கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறவங்களும் சரி, சூசைட் தற்கொலை பண்ணி செத்து போகிறவங்களும் இந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலேயே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக மிக அழகான க்யூர் இருக்குது. க்யூர்னா முதல் மாதிரி நிறைய யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சைக்காட்ரிஸ்ட்டை வர்றதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட்டை வந்தால் என்ன மென்டல்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொசைட்டியில் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட டாக்டர் போய் பார்த்துடுறாங்க. மனநல பிரச்சனைன்னு போனாலே அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி, அவங்களுக்கு ஃபியூச்சர் லைஃப் அது பெருசாக பாதிக்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஆமாம், அதாவது கிரவுண்டில் நீங்கள் போய் வாக்கிங் போகும்போது பாருங்க, என்ன எனக்கு வந்து இவ்வளோ சுகர் இருக்குது, உனக்கு எத்தனை 100 500 அப்படின்னு பேசிப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டிக்மா. ஓகே. இந்த ஸ்டிக்மா ஏன் வருதுன்னா மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மனநல பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து கரண்ட் ஷாக் வைக்கிற மாதிரியும் அவங்கள அடைச்சு போடுற மாதிரி அந்த மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வந்து மனநல பிரச்சனைன்றது நார்மலாக எப்படி ஒரு சுகரோ பிபியோ உடம்புக்கு வர ஒரு பிரச்சனை மாதிரி மனசுக்கு ஒரு பிரச்சனை. அது நியூரோ டிரான்ஸ்மிட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயின் கெமிக்கல்ஸ், நியூரோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டோப்பமைன், செரட்டோனின், அட்ரினலின், நார் அட்ரினலின் நிறைய இருக்குது. ஸோ இந்த நியூரோ கெமிக்கலோட மாறுபட்ட ஒரு விஷயத்தினால தான் இந்த பிரச்சனை வருது. அதுக்கு நல்ல மருந்துகள் இப்போ வரக்கூடிய மருந்துகள் எல்லாம் இந்த சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத மருந்துகள் இருக்குது. ஸோ அவங்களோட சீக்ரெசி, அதாவது ப்ரைவேசி வந்து 100% நாங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்போம். அவங்களோட இன்ஃபர்மேஷனை வேறு யாருக்கும் தரமாட்டோம். ஸோ இந்த மாதிரி அவங்க பயப்படாமல் தயக்கம் இல்லாமல் மனநல மருத்துவரை அணுகுனாங்கன்னா, சீக்கிரமாக அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையான க்யூர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், நீங்கள் வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிங்க. இந்த காரணங்கள் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்தெந்த மாதிரியான பாசிபிள் ரீசன்ஸ்லாம் அதுக்கு இருக்குது சார் இந்த பிரச்சனை வர்றதுக்கு? இப்போ வந்து ஃபிசிக்கலாகவே அவங்களுக்கு பிறவியிலேயே மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குமா, இல்லை வந்து அவங்க நல்லா பிறந்து நல்லா இருக்கும் பொழுது அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை சூழல், சுற்றி இருக்கிறவங்க, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஓகே சார், இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா, ஸோ நோய் வரதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட், பர்த்திலிருந்து எனக்கு வந்து இப்போ பர்த்திலிருந்து 25 வயசில் எனக்கு ஒரு நோய் வந்திருக்குது அப்படின்னா, அந்த 25 வயசுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் எல்லாமே வந்து ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ப்ரோட்ரோமல் பீரியட் அண்ட் ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ். என்னைக்கு அந்த நோய் வெளிப்படுது அப்படின்னா அதுலேருந்து நோய். சரி. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையிலேருந்தே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்க விருப்பப்படும், குரூப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களோட மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமாக இருக்கும் அல்லது கார்ட்டூன் சேனல், இதை மட்டுமே தான் இருப்பாங்க. குரூப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. எமோஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். முக்கியமாக நான் இந்த அறிகுறியில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா பிளண்டட் எமோஷன் அல்லது இன்னப்ராப்ரியேட் எமோஷன். அந்த இன்னப்ராப்ரியேட் எமோஷன்றது வந்து அவங்களுக்கு வந்து சோகமாக இருக்கிறதோ சந்தோஷமாக இருக்கிறது இது எல்லாமே ஒன்று தான். எந்த முகத்துலேயோ மனசுலையோ எமோஷன்ஸே இருக்காது. ஓ, இந்த பிரச்சனை பெருசான பிறகு எமோஷன்ஸ் இருக்காது. சரி, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி வந்து பெருசாக எமோஷன்ஸ் இருக்காது. அப்புறம் தனியாகவே இருக்க விருப்பப்படுவாங்க. சோஷியல் ஐசோலேஷன் இது எல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் நல்லாவும் படிப்பாங்க, படிப்புலேயும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். எப்போ அந்த நோய் வெளிப்படும் அப்படின்னா 10th அல்லது 12th. ஸோ இப்போ இயர்லி டீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 15 ஆண்களுக்கு 15 வயசில் ஆரம்பிக்கும், 15லேருந்து 20க்குள்ளே இந்த நோய் ஆரம்பிச்சிடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எப்போ வருதோ அப்போ அந்த நோய் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது முக்கியமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் என்னது, 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் வரும்போது எல்லாம் ஆப்வியஸ்லி, அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரேக்கப், லவ் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து இந்த லவ் ஃபெயிலியர்னால இந்த நோய் வந்திருக்காது, ஏற்கனவே அதற்கான எல்லா காரணங்களும் இருக்குது வெளிப்படுது. எக்ஸாக்ட்லி. அந்த ட்ராக்லேயே தான் இருப்பாங்க. சரி, அந்த ட்ராக்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நோய் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அப்படியும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபஷன், அது ஒரு நல்ல வேலை, நல்ல துணை, வாழ்க்கை துணை, சோசியல் சப்போர்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அந்த நோய் வெளிப்படாமையே போயிடும். அந்த நோய்க்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த நோய் வெளிப்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க யோசித்து அவங்க பிரேக் ஆகுறாங்களோ அப்போ அந்த நோய் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சரி சார். இதுதான். ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்தே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது, எர்லி டீன்ஸில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னாலே வந்து பெற்றோர்கள் கவனமாக இருந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளணுமா? கண்டிப்பாக ஆலோசனை பெற்றணும். நிறைய இப்போ என்னோட கிளினிக் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்க வராங்க, பெரியவங்க வராங்க, எல்லாருமே வராங்க. ஸோ உங்களை வந்து குழந்தைங்கள வந்து சம்டைம்ஸ் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு மேபி ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க. ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு எக்ஸசிவாக துருதுருன்னு இருப்பாங்க, அட்டென்ஷன் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது என்னோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த குழந்தைனால ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து யார் பேசினாலும் கவனிக்க மாட்டாங்க, லைனில் நிற்க மாட்டாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் முதல்ல சொன்ன சிம்டம்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, இல்லை இந்த ஃபீலிங்ஸ் இருக்காது, அந்த மாதிரியா சொல்லியிருந்தீங்க. இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து இது வேற, இது என்டையர்லி வேற. ஆக்சுவலாக என்டையர்லி ஏடிஹெச்டின்னு சொல்லுவேன். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த குழந்தைங்களும் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறத நான் வரேன். சரி. ஸோ தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஏதாவது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து ஏதாவது வித்தியாசம் தெரிந்தால் மருத்துவர் அணுகிறது நல்லது. கண்டிப்பாக அணுகிறது நல்லது. அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்டிக் சைல்டுன்னு ஆர்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு இருக்குது, அதில் நிறையா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் கூப்பிட்டோம்னா திரும்ப மாட்டாங்க, அவங்களோட உலகத்திலே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி பேசுறது டிலே ஆகும். இப்போ யூஸ்வலாக ஒரு வயசில் குழந்தைங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள் வந்து சம்டைம்ஸ் டிலே பண்ணி பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது பேரண்ட்ஸ். சரி சார். திரும்பவும் நான் வந்து மனச்சிதைவு நோயுடைய தீவிர நிலைக்கே வர்றேன். நான் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தன்னைத்தானே வருத்திக்கிறது இல்லை சூசைட் பண்ண வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்கள் வந்து என்னோட டெலூஷனில் இருக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் தான் எனக்கு கெடுக்க வரீங்க, என்னை கொலை பண்ண வந்திருக்கீங்க, அல்லது இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் எனக்கு எதிரின்னு நான் முடிவு பண்ணிடுவேன். அதாவது டெல்யூட்டடாக
ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஹாலுசினேஷன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் கேட்கும், கற்பனை குரல் கேட்கும். கார்த்தி அங்கே பாரு, வில்சன் தான் வந்து உன்னை வந்து காலி பண்ண வந்திருக்காரு, அவரை நீ போய் கொன்று அவருக்கு முன்னாடினா போய் உங்களை நான் சம்டைம்ஸ் ஹர்ட் பண்ணிடுவேன், அடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய போலீஸ் கேசஸ் எல்லாம் ஆயிருக்கு. போலீஸ் கேஸ் ஆகி ஈவன் கொலை வரைக்கும் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டர் வந்து இவங்க என்கொயரி பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதா லேட்டர் தெரிய வரும். ஆப்வியஸ்லி அது வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ஒப்பீனியன் கூப்பிடுவாங்க, நாங்கள் போய் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த அந்த முழு மனநிலையில் அவர் இல்லை, இந்த கொலையை செய்யும் போதோ அந்த க்ரைம் பண்ணும்போதோ அவர் அந்த மனநிலையில் இல்லை அப்படின்றது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கில்ட்டினஸ் வந்து கம்மியாயிடும் லீகலாக. சரி சார், அடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் பேசிடுவோம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த சொசைட்டியில் வந்து ஒருத்தர் மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சந்தேகப்பட்டால் வந்து மருத்துவரை பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ. ஆனால் மற்ற பிரச்சனைகள் கூட வந்துடுவாங்க. இது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மனச்சிதைவு வந்து அவங்களுக்கே தெரியாது இல்லையா? அவங்களால வந்து நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், நான் வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய உணர்வு கூட அவங்களுக்கு இருக்க முடியாத ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட பொதுவாக அவங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி இல்லையா? நார்மலாக அவங்களே வர்றாங்களா, இல்லை கூட இருக்கிறவங்க சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குதா சார்? 200% அவங்களே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்சைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்சைட் அப்படின்னா இந்த அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இல்னஸ். எனக்கு இப்போ வந்து எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நான் வந்து சார் டாக்டர் எனக்கு காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, என்னால் கை கால் வலி அப்படின்னால சொல்லுவேன். பட் இந்த விஷயத்தில் இந்த சைக்காட்டிக் சிம்டம்ஸ், சைக்காட்டிக் டிஸார்டர்ஸில் இன்சைட் வில் பி ஆப்சென்ட். நான் நினச்சிக்குவேன் நான் நார்மலாக இருக்கேன், 100% நார்மலாக இருக்கேன், ஒய் ஷுட் ஐ கோ டு டாக்டர், ஒய் ஷுட் ஐ கோ டு அ சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றது எல்லாரோட மனநிலையும் மனசுலேயும் இருக்கும். இந்த நோயாளர்கள்ட அவங்க கெஞ்சி கூத்தாடி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. சரி, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து என்கிட்டயும் ஆர்கியூ பண்ணுவாங்க, டாக்டர் நல்லா தான் டாக்டர் இருக்கேன், எனக்கு என்ன, ஐம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் என்கிட்ட கோபம் கூட படுவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு டயக்னோஸ் பண்ணுறதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும்ல. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, இல்லை பிரதர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப கடைசியாக வந்து ஆமாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கணும். ஓகே, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கணும்னா மருந்துகள் மாத்திரைகள் வந்து இல்லாமல் இது க்யூரே பண்ணவே முடியாது. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மட்டுமே வச்சு, மனநிலை ஆலோசனை மட்டுமே கொடுத்து தொடர்ந்து ஒரு 2-3 வாரங்கள் அந்த மாதிரி கொடுத்து கூட சரி பண்ண வாய்ப்பு 100% கிடையாது. சரி, மனநல ஆலோசனை அப்படின்றது மைல்டு, அதாவது மைல்டுனா சின்ன சின்ன பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஃபோபியா இருக்குது, ஃபோபியானா பயம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அதாவது க்ளோஸ்டு ஸ்பேஸை பார்த்தா பயமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஓப்பன் ஸ்பேஸை பார்த்தா பயமாக இருக்கும் உங்கள் வீட்டிலே, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒரு சில பதட்ட நோய்கள் கொஞ்சம் சின்ன லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள், அதாவது கவுன்சிலிங் கொடுத்து அதை சரி பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரியான ஒரு தீவிர மனநல பிரச்சனையில் வந்து கவுன்சிலிங்கும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. பட் மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமல் சரியே ஆகாது. ஏன்னா வந்து பிரச்சனையை வந்து டார்கெட் பண்ணி நம்ம அடிக்கணும் அந்த மாத்திரைகளில். ஸோ அதை வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு சைக்காட்டிக் சிம்டம்ஸ் இருக்குன்னா நான் கொடுக்குற மாத்திரைகள் வந்து டோப்பமைன் பிளாக்கர் என்ன பண்ணுன்னா, அந்த டோப்பமைனை வந்து பிளாக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த வாய்ஸ் கட் ஆகும். அது ஒரு மெயின் பிரச்சனை அவங்களுக்கு. ஆமாம், அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கட் ஆச்சுன்னா மட்டும்தான், இமேஜினரி வாய்ஸ் கட் ஆச்சுன்னா தான் அவங்க ரியல் வேர்ல்டுக்கே வருவாங்க. ஓகே, ஸோ அவங்க அதாவது நம்ம கரண்ட் வேர்ல்டு வந்து ரியாலிட்டி, அது வரைக்கும் அவங்க இமேஜினரி வேர்ல்டுலேயே இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அந்த வாய்ஸ் கூட அவங்க ரொம்ப மிங்கிள் ஆகிடுவாங்க. அந்த வாய்ஸ் சம்டைம்ஸ் இந்த பேரனைட் ஸ்கிசோஃப்ரீனியாவில் வாய்ஸ் வந்து த்ரெட்டனிங் அண்ட் அப்யூசிவாக இருக்கும், பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசுவோம் அந்த வாய்ஸு. ஆனால் வந்து இது இன்னொரு ஸ்கிசோஃப்ரீனியா இருக்குது, ஹெபிஃப்ரினிக் ஸ்கிசோஃப்ரீனியான்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வாய்ஸாக இருக்கும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு நண்பன் எவ்வளோ க்ளோஸாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து என்ன ஆகுனா, நாங்கள் கொடுக்குற மருந்துகளில் இந்த த்ரெட்டனிங் வாய்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லி வாய்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கட் ஆகிறது வாய்ஸ் தான். ஓகே, அந்த வாய்ஸ் கட் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, பேரனைட் ஸ்கிசோஃப்ரினியாவில் இருக்கிறவங்க வந்து அப்பா கொஞ்சம் பயம் போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க.
இந்த ஹெபிஃப்ரெனிக் ஸ்கிசோஃப்ரெனியாவில் இருக்கிறவங்க அந்த வாய்ஸ் போயிடுச்சேன்னு வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டிங்காக இருந்தது. இப்போ யாருமே இல்லை, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ அல்லது வந்து ஒரு நண்பனோ வந்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா எனக்கு அது ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அது திடீர்னு அது இல்லைன்ற போது என்ன ஆகுன்னா அவங்க அதை வேற பண்ணிட்டு முக்கியமாக மருந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணாரு, மாத்திரை கொடுக்கறதெல்லாம் வாயில போட்டுப்பாங்க, அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் துப்பிடுவாங்க. தலைகாணி கடியில அந்த பெட்டு கடியில நிறைய 1 மாசம் மாத்திரை வச்சிருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட நான் வந்து ரிப்பீட்டடா சொல்றேன், ப்ளீஸ் போய் இப்போ டேப்லெட் கரெக்டாக எடுக்கிறாரான்னு பாருங்கன்னு ஒரு வாட்டியும் செக் பண்ணும்போது கேட்கும்போது, இல்லை டாக்டர் அவங்க சாப்பிட்றாங்க டாக்டர். அப்புறம் 1 மந்த் கழிச்சு, டாக்டர் நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க பாருங்க, பெட்டு கடியில் இவ்வளோ இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. ஸோ அதனால் அவங்க மாத்திரை சாப்பிட வைக்கிறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தன்னோட நோயை ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நோய் இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் இன்சைட் வில் பி ஆப்சென்ட். ஸோ அதில் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு ஒத்துக்க வச்சு மாத்திரை சாப்பிட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி, முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க மேலே அன்பும் கருணையும் காட்டலைன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, கான்செப்ட். வீட்டில் இருக்கிற கேர் கிவர்ஸ், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருந்தால் கணவனாக இருக்கட்டும், பிரதர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், நண்பனாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க கேர் கிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அன்பும் கருணையும் காட்டணும், எம்பத்தட்டிக்கலாக. ஸோ உனக்கு நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன்ற அந்த தைரியத்தை கொடுத்து அதை வந்து அவங்கள சாப்பிட வச்சாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து ரொம்ப சலிச்சுக்கிட்டு உனக்கு இதே வேலையாக இல்லை, ஒரு மென்டலை வச்சுட்டு இருக்கிறேன் அது இதுன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த நோயை பல மடங்கு வீரியமாக்கிடும். சரி, இதுதான் முக்கியமான சேலஞ்சிங். சார், இப்போ வந்து மனச்சிதைவு நோய் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் பார்த்து மருந்து மாத்திரைகள் அவங்க சாப்பிட ஆரம்பித்தா கூட வந்து மாத்திரைகள் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றது, தேவைப்பட்டால் கன்சல்டேஷன் வர்றது, இப்படி இருக்குமா அவங்க லைஃபு? இல்லைன்னா நீங்கள் வந்து அட்மிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளில் பொதுவாக சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஓகே சார், இது நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்துங்க சார். அதாவது நோயோட தீவிரத்தன்மை அப்படின்னா ஒரு சிலர் வீட்டில் அன்மேனேஜபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போட்டு உடைக்கிறது, எல்லாத்தையும் அடிக்கிறது, அந்த மாதிரி. அதாவது இவங்க நோய் ரொம்ப முற்றி போன நிலையில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அவங்கள அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ராங்குலைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள வந்து அந்த கோபத்தையும் இதையும் அடக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களோட கோபம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மாத்திரைகளுக்கு மாற்றி அவங்களோட இது ஒரு கிராஜுவலாக குறைச்சி ஸோ அவங்க வந்து நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங் வந்துட்டாங்கன்னா தென் வில் டிஸ்சார்ஜ் தி பேஷண்ட், அந்த மாதிரி. சரி சார், ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓகே நான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட தயாராகிட்டேன் அப்படின்னு சாப்பிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டில் ரெகுலராக கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைலேருந்து விடுபட முடியுமா? கண்டிப்பாக விடுபடலாம். அதாவது நான் ஒரு பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, ஹவு கோஆப்ரேட்டிவ் தே ஆர். ஸோ இந்த சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மாத்திரைகள் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங்கே வந்துடலாம். அவங்களுக்கு நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துடுவாங்க. நிறைய பேர் என்னோட பேஷண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்க. ஒரு சிலர் தான் வந்து இந்த ரொம்ப டிலே பண்ணி வரவங்க தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ, ப்ளஸ் அவங்க கோஆப்ரேட்டிவாக கரெக்டாக மாத்திரை எடுத்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க எடுக்கலைனாலும் கூட இருக்கிறவங்க வந்து மாத்திரை எடுத்து கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு கம்ஃபர்ட் பண்ணி, அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, சாம பேத தான தண்டம், எதை பண்ணியாவது அவங்கள மாத்திரை சாப்பிட வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாத்திரையும் உள்ள போக போக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. வித்தின் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியும் அவங்களோட பிஹேவியரில். அவங்க தனியாக பேச மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிரிக்கன்னா நார்மலாக பேச ஆரம்பிப்பாங்க, நம்மளோட பேசி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் அந்த 3 வீக்ஸ்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு குறிப்பாக இளம் வயதிலேயே இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவங்க வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே குழந்தைகள் பெற்று அடுத்தடுத்த வாழ்க்கைக்குள்ளே போகிறது அவங்க போகலாமா? அதே மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு நோயாளி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு மற்றவர்கள் வேலை கொடுக்கறது, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவரை சப்போர்ட்டிவாக அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது, இதெல்லாம் செய்ய முடியுமா சார்?
ரொம்ப ரொம்ப நல்ல கொஷின். இது வந்து முக்கியமாக நான் கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, ஒதுக்கக்கூடாது. ஸோ அவங்கள வந்து நம்ம அரவணைக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க திருமணமே பண்ணிக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு, ஸோ அவங்களோட பார்ட்னர், ஃபார் எக்ஸாம்பிள் கணவனாக இருந்தால் மனைவிட்டையோ, மனைவிக்கு ப்ராப்ளம் இருந்தால் கணவர்கிட்டையோ, அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். அண்ட் முக்கியமாக இன்னொன்று வந்து வேலை கொடுக்கலாமான்னு கேட்டிங்க. தாராளமாக கொடுக்கலாம். அவங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க வேலை கொடுக்கறது வந்து அவங்க மனசையும் அதாவது ஆக்குபைடாக வச்சுருக்கும். ஸோ தட் வந்து அவங்க ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, இந்த ஸ்கிசோஃப்ரினியாவில் இருக்கிற நோயாளர்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற டீவியேஷன்ஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா 1008 தாட் ஓடிட்டு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. சரி. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஜாப் அசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை அழகாக செஞ்சு முடிப்பாங்க. தாராளமாக அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், வேலைக்கு அனுப்பலாம். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து ஒதுக்கவே கூடாது. கண்டிப்பாக சொசைட்டியில் அவங்கள அரவணைக்கணும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த நோய் பற்றி, மனச்சிதைவு நோய் பற்றி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிட்டோம். நிறைய கேள்விகள் எனக்கு இருந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டேன். நிறைய பதில் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் நன்றி. எத்தனை பேர் முழுமையாக எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கிறோம். மனநலம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், மனம் சிதையாமல் இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம், ஒருவேளை மனச்சிதைவு போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதிலிருந்து வெளியே கண்டிப்பாக வர முடியும். மருத்துவம் வேறு லெவலில் உயர்ந்திருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களோ அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனநல மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் மருந்து சாப்பிட வைக்கணும். அவ்வளோதான். அது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு முழுமையாக விடுபட முடியும், அவங்க நார்மல் லைஃப்பில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்கள் இது மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்க, இல்லை யாரையாவது பார்த்துருந்தீங்க, எது ஒர்க் அவுட் ஆச்சுது, அந்த மக்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ மற்ற எல்லா மக்களையும் போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.